தேவூர் அருகே குறுக்கு பாறையூரில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளை வேறு இடத்தில் இடமாற்றம் செய்ய கோரி விவசாய சங்கத்தினர் மற்றும் திரளான விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். அரசிராமணி பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்ட அரசு குறுக்கு பாறையூரில் இடம் தேர்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் கட்டுமான பணிகளை தொடங்கியது. இதற்கு அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக கட்டுமான பணிகள் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளை வேறு இடத்தில் இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்க மாநில துணை செயலாளர் பெருமாள், விவசாய சங்க மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, தமிழ்நாடு விவசாய சங்க வட்டார தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் திரளான விவசாயிகள் குறுக்கு பாறையூரில் கருப்பு கொடிகள் ஏந்தியவாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே நேரத்தில் குறுக்கு பாறையூரில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிராமப்புற வீடுகளில் ஆங்காங்கே கருப்பு நிறமாக காட்சியளிக்கிறது. இதேபோல பச்சபாலியூர் பகுதியில் குறுக்கு பாறையூர் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடந்து வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகளும் அங்கு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம். தமிழக அரசு